அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் தான் பார்த்து தொடர்ந்து பயிற்சி பண்ணிருப்பீங்க, பாதுகாப்பாகவும் பயிற்சி பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். எப்பயுமே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம், வீடியோல பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். அது எப்பயுமே மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்பா பயிற்சி செய்யுங்க. நீங்க ஏற்கனவே இந்த ரொட்டேஷன்ஸ் நல்ல விதமா பயிற்சி பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த ரொட்டேஷன் எல்லாமே நல்ல விதமா பயிற்சி பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த ரொட்டேஷன் வந்துட்டு இதுல ஒரே விஷயம் ஆட் பண்ண போறோம். என்னன்னா, நெக்ல ரொட்டேட் பண்றதுக்கு ஆட் பண்ண போறீங்க. நீங்க எப்பயும் பண்ற மாதிரி தான் ரொட்டேஷன் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 neck out. 1 2 3 4 5 6 7 இது பண்ணும்போது இங்க 7. இந்த கை இந்த மாதிரி கிராஸ்ல மாட்டிச்சுன்னா உங்களால கண்டிப்பா இந்த மாதிரி பிடிக்க முடியாது. இதை நீங்க தூக்கி போடவும் முடியாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த நெக் ரொட்டேட் பண்றதுக்கு நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். நெக் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம இப்படி போடும்போது இந்த செயின் இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கவோ ஓரளவுக்கு சின்ன அடிப்படவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பின்பக்க தலையில சின்னதா அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முயற்சி பண்ணும்போது வேகமா முயற்சி பண்ணாதீங்க, பொறுமையா முயற்சி பண்ணுங்க. உங்க முயற்சி நீங்க இப்படி முயற்சிக்கும் போது சரியா வரல, இங்க அடிப்படுது, முதுகுல அடிப்படுது, இந்த மாதிரி மிஸ் ஆகுது, இந்த மாதிரி எத்தனை வாட்டி நடந்தாலும் அதை பத்தி கவலையப்படாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஆனா நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணும்போதுதான் உங்களுக்கு கை வந்து இந்த மாதிரி லாக் ஆகாம ரொட்டேட் பண்ண முடியும். ஈஸியா உங்களுக்கு இந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும். இங்க கை பாருங்க, 2 கையும் இடிக்காம இப்படி கேப் இருக்கு. அந்த கேப் என்ன ஆகும்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது இது கிடைக்கும். இது இன்னொரு விஷயம், இப்ப நீங்க இப்படி பண்ணும்போது இந்த செயின் தெரியுதுங்களா, இந்த இடம் இந்த அழுத்தம் செயின்ல அழுத்த வாய்ப்பு இருக்கு. முதல் முறை பயிற்சி பண்றீங்க, இது வரைக்கும் இந்த நெக் ரொட்டேட் பண்ணது இல்லைன்னா நீங்க இந்த நெஞ்சாக்குல 2 இல்ல 3 விரல் இடைவெளி கொடுப்பீங்க இல்லையா, அந்த இடைவெளியில இந்த கட்டை வரல பிடிச்சோங்க, கட்டை வரல வச்சுட்டு இந்த சேஃப்டியா பிடிச்சிருப்பாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டை வரல் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ரொட்டேட் போடுங்க. ஷோல்டர் இப்படி வந்தா போதும், அது பின்னாடி இடிச்சா ஓகே, இப்படி வந்து ஓகே, சின்ன இப்படி வந்து போதும். அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு. நிதானமும் பாதுகாப்பும் பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கையில என்ன பண்ணுங்க, கட்டை வரல் வச்சுட்டு இதே மாதிரி தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த உங்களுக்கு கட்டை வரல் சேஃப்டி கிடைக்கும். இது உங்களுக்கு நல்லா பழகிருச்சுன்னா நம்ம அந்த குளிர நெஞ்சா கேப்போடு கொடுத்து ஈஸியா உங்களுக்கு 2 கை இடிக்காம இருப்பாங்க. இது பழங்கினாதான் இந்த கேப் வரும். இல்லைன்னா கை என்ன ஆகும்னா இப்படி வந்து நீங்க தூக்கி போடும்போது இப்படி சிக்கும் போது உங்களால இந்த ரொட்டேஷன் கிடைக்காது. ஸோ தொடர் பயிற்சி மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்துக்கு முழு வெற்றியை கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பக்கம் ரொட்டேட் போட்டாலும் இந்த கைக்கு இந்த நெஞ்சா சுற்றும். இது என்ன பண்ண போறோம்னா ரொட்டேட் 1 2 3 4 5 ஸோ ஜஸ்ட் நான் பண்ற 1 2 பண்ணிட்டு நெக் ரொட்டேட் ப்ராக்டிஸ் பண்றேன், 1 2 பண்ணிட்டு நெக் ரொட்டேட் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணலாம். 5 கவுண்ட், 6 கவுண்ட், 8 கவுண்ட், 10 கவுண்ட், எப்படி வேணா உங்க விருப்பம். நான் ஒரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒருவேளை இந்த கவுண்டிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அதே நீங்க பயிற்சி பண்ணலாம். 1 2 3 4 நெக் 5. நெக்ல இருந்து வெளியே எடுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 வெளியே இருக்கு. அது ஒரு வாட்டி நெக்கு வந்துட்டு
ஓப்பன் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஜஸ்ட் டைரக்டா தான் ஓப்பன் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண நெக் இங்க வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட் ஹேண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணா நம்ம விருப்பம் தான். இந்த பயிற்சி பழகி இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ல மாத்திக்க முடியும். 1 2 3 4 இருக்கும்போது 1 இப்படி இருக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி செய்யும் போது உங்களை சுத்தி எந்த விதமான உடைக்குல பொருட்களோ யாராவது நபர்களோ குழந்தைகளோ இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த ரொட்டேஷன்ல போட்டு அது வாசல் வந்து ரொட்டேஷன் போடணும் இல்லையா, வேகம் அப்படி இழுத்து அடிக்கிறது தான் இதோடைய ப்ராசஸ். ஜஸ்ட் இப்படி சுத்தி விட்டு இப்படி எடுக்கிறது கிடையாது. சரிங்களா? சும்மா இப்படி சுத்திட்டு இப்படி எடுக்கிறது இதோட ப்ராசஸ் கிடையாது. இது பயிற்சிக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இதான் பீட் பண்றது. எதிராளியா அடிச்சோம்னா இந்த முகம் முழுக்க கிழியறதுக்கோ பலமான அடிபட்டு ரத்தம் வரதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஆபத்தான நேரத்துல இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த நெக் ரொட்டேட்ன்றது ஆப்போனண்ட்ட உங்க எந்த கையால அட்டாக் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ண முடியாது. நீங்க இது பண்றீங்க, இந்த கையெழுத்து ரொட்டேட் அட்டாக் பண்ணலாம், இது பண்றீங்க கோவின் பாருங்க, இது பண்றீங்க அப்படி இந்த கையால கூட அட்டாக் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரிக்கி கன்ஃபியூஸ் பண்ணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணதான் ஒரு நெக் ரொட்டேட் ஸ்டைலு. ஸோ பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். உங்க பாதுகாப்பும் முக்கியம், உங்க சுத்தி இருக்கிறவங்க பொருட்களோ நபர்களோ அவங்க பாதுகாப்பும் மிக மிக அவசியம். பாதுகாப்பா பயிற்சி செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, நல்லதே கத்துங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.